சென்னான் மகரிஷி கோத்திரம். சென்னான் மகரிஷி கோத்திரம். அவங்க பேர் வடிவம்பல் கீதா ரூபம் நட்சத்திரம். யார் வடிவம்பல் கீதா ரூபம் நட்சத்திரம். கீர்த்தனா ரோகிணி வடிவம்பல் பேரு கீதா வடிவம்பால் கீதா இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி கீர்த்தனா மிருகசீரிஷம் கீர்த்தனா ஸ்ரீரஞ்சனா போராட்டாதி அம்மா வந்து கலைவாணி மகன் குலதெய்வம் அங்காளம்மன் சூழல் அங்காளம்மன். அப்பா அம்மா பேர் ஆறுமுக சித்தியார். அம்மா கலைவாணி. உங்க அப்பா தாத்தா பாட்டி பேர் விட்டபாய் அம்மாள் பழனிசாமி சித்தியார். வாழ்க வளமுடன் எல்லாம். சரி, இப்போ நம்ம வந்து ரூப் மேலே போடுற பூஜைக்கு ஏதாவது நம்ம காப்பர் பாக்ஸ் இப்படி தான் வைக்க விடும். அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சு காப்பர் டேங்கல் கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு அந்த ஒயர் கொஞ்சம் எள்ளு தள்ளி ஒன்று சொல்லிடலாம். நேரம் கண்மணி கீழே காலம் வச்சு இந்த பொசிஷனில் மேலே இருக்கு. இந்த பொசிஷனில் தான் இதே பொசிஷனில் தான் மேலே வைக்கணும். அந்த முன்ன அந்த பாக்ஸ் அந்த எழுந்த பாக்ஸ் இருக்குதோ அதே பாக்ஸ் அங்கே மேலே நிப்பாட்டி வச்சு அதுக்கும் இதுக்கும் டயகனலாக ஒயர் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்டார் மேலே கொடுக்கணும். அந்த வீட்டை சுற்றி ஸ்டார் மேலே கொடுத்துட்டு அந்த ஒயர் எடுத்து கீழே அது இப்போ இன்னைக்கு பண்ணிடுவோமா? இல்லை, இப்போ பண்ண மாட்டாங்க. அவங்க இன்னும் கம்பி கட்டு பார்த்து பண்ணாங்க. நாளைக்கு அம்மையே அப்பா உப்பு இல்லாத மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையே நந்தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாகி கோணாகி யான் எனது என்று கூத்து ஆட்டுவனாகி நின்றாயே எல்லாம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஓம் ஈஸ்வரா மாறி நின்று என்னை பயக்கிடும் வஞ்ச புலன்கள் ஐந்தின் வழியடைத்து மாறி நின்று மனை மக்களை மயக்கிடும் வஞ்ச ஊதகணங்கள் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊரினின்று மனையில் எழு பரஞ்சோதி வாஸ்து ஜோதி தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரு இல்லாத பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே ஓம் ஒளி ஒளி வடகிழக்கு ஈசான்யவாஸ்லிங்கம் போற்றி போற்றி ஓம் ஒளி கிழக்கு இந்திரவாஸ்லிங்கம் போற்றி போற்றி ஓம் ஒளி ஒளி தென்கிழக்கு ஆகினேய வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி ஓம் ஒளி தென்திசை வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி ஓம் ஒளி ஒளி தென்மேற்கு நிருதி திசை வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி ஓம் ஒளி மேற்கு வருட திசை வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி ஓம் ஒளி ஒளி வடமேற்கு வாயு திசை வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி
ஓம் வடக்கு குபேர வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி. ஓம் பிரம்ம வாஸ்துலிங்கம் போற்றி. ஆகாய வாஸ்துலிங்கம் போற்றி போற்றி. நீலம் தருவான் நிரந்தரமான வீடு வாசல் வாகனம் தொழில் தந்திடுவான். வளம் தருவான் வசதி வாய்ப்புகளை வாரி வாரி வழங்கிடுவான். நலம் தருவான் நல்ல நங்குளம் என்றும் தழைக்க செய்திடுவான். பலம் தருவான் மற்றும் பல பல நன்மைகளை நமக்கும் பிறருக்கும் செய்ய வழிவிடுவான். நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்க வந்த வாஸ்து புருஷன் வாழ்க வாழ்க. நம்மை நீலாயுளுடன் வாழ வாங்கு வாழ வைக்க வந்த வாஸ்து புருஷன் வாழ்க வாழ்க. சொல்லுங்க. நிலம் தருவான் நிலம் தருவான் நிரந்தரமான வீடு வாசல் வாகனம் தொழில் நல்சுகம் தந்திடுவான். வளம் தருவான் வசதி வாய்ப்புகளை வாரி வாரி நமக்கு வழங்கிடுவான். நலம் தருவான் நல்ல நம்குலம் என்றும் தழைக்க செய்திடுவான். சொல்லுவான். பலம் தருவான் மற்றும் பல பல நன்மைகள் நமக்கும் பிறருக்கும் செய்ய வழிவிடுவான். நம்மை நீலாயுளுடன் வாழ்வாங்கு வாழ வைக்க வந்த வாஸ்து புருஷன் வாழ்க வாழ்க. நிலம் மங்கையிலும் அழகிய மங்கள பூமி தாயின் செம்மை புத்திரன் நீலாதேவியனும் அதிசய வாஸ்து நங்கையின் உலக உத்தம புருஷன். குலம் காக்கும் நம் குலதெய்வம் போல் நம் மனையை காக்க வந்தவன். குபேரனை போல் நாம் வாழ்வு பெற நம் மனையை விளங்கச் செய்பவன். நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்க வந்த வாஸ்து புருஷன் வாழ்க வாழ்க. ஓ குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் வடுமைய செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணாய நாமம். ஓம் ஒளி ஒளி வடகிழக்கு ஈசான்ய வாஸ்துலிங்கம் போற்றி. ஓம் ஒளி கிழக்கு சந்திர வாஸ்துலிங்கம் போற்றி. ஓம் ஒளி ஒளி ஆங்கிலேய வாஸ்துலிங்கம் போற்றி. ஒளி யம வாஸ்துலிங்கம் போற்றி. ஒளி ஒளி இறுதி வாஸ்துலிங்கம் போற்றி. ஒளி வருண வாஸ்துலிங்கம் போற்றி. ஒளி ஒளி வாயு வாஸ்துலிங்கம் போற்றி. ஒளி குபேர வாஸ்துலிங்கம் போற்றி. பிரம்ம வாஸ்துலிங்கம் போற்றி. ஆகாய வாஸ்துலிங்கம் போற்றி. ஓம் பிரபஞ்சமே எமது மனைக்கு நல்ல பிரபஞ்சத்தினுடைய நல்ல சுப ஆற்றலை வழங்கி இதுபோல் இன்னும் பல கட்டிடங்கள் மாளிகைகள் கட்டுவதற்கு அருள் புரிய வேண்டும். ஓம் பிரபஞ்சத்தின் பேராற்றலை போற்றி போற்றி. ஓம் ஒளி ஒளி பரமசிவம் வாழ்க. ஓம் ஒளி ஒளி பரமசிவம் வாழ்க. ஓம் ஒளி ஒளி பரமசிவம் வாழ்க. சிவ பரமம் வாழ்க. சிவபரமம் வாழ்க. பரமசிவ பரமசிவா 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 சித்த வாஸ்து மாமணி குருஜியின் அருள்படி எங்கள் மனையில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். முயற்சிக்கு நல்ல பலனை அளிக்க வேண்டும். ஓம் பிரபஞ்சமே போற்றி போற்றி. இந்த மனையில் படைக்கப்படுகின்ற வாழைப்பழம் அகத்திக்கீரை பசு முதலிய ஜீவராசிகளுக்கு கொடுப்பதனால் எங்களுக்கு அவைகளுடைய ஆசீர்வாதமும் கோமாதவனுடைய ஆசீர்வாதமும் கற்பக விருட்சம் ஆசீர்வாதமும் அருள வேண்டும். ஓம் வாஸ்து புருஷனை போற்றி போற்றி. வாழ்க வளம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா, இது ரூப்பில் போடுற காப்பர் ட்ரீட்மெண்ட். அது வந்து அந்த மூலையில் போட்டோம் பார்த்தீங்களா, கீழே போட்டோம் ஈசானி மூலை. அதுதான் ஈசானி மூலை. வடகிழக்கு, அடுத்தது தெற்கு. இது வடகிழக்கு, அடுத்தது வடக்கு. இது வந்து கிழக்கு, இந்த சென்ட்ரு. இது சென்ட்ருப்பா. இது வந்து அக்னி மூலை, இந்த மூலை. இது வந்து தெற்கு, இது வந்து தென்மேற்கு. அதுதான் மேற்கு, அது வடமேற்கு.
இப்போ என்ன பண்ணணும், அந்த டயகனலுக்கும் இந்த டயகனலும் கம்பி காப்பர் கட்டுவார், இந்த டயகனலுக்கும் இந்த டயகனல் கம்பி கட்டுவார். அப்புறம் வந்து இந்த சென்டர் கட்டுவார், இந்த சென்டர் கட்டுவார். அப்படி கட்டும்போது கேட்டால் ஒரு ஸ்டார் மாதிரியா, இப்படி ஸ்டார் மாதிரியா பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி வந்து இறங்குச்சுன்னா அப்படியே ஸ்டார் மாதிரி காண்டாயிடும். அந்த இடத்துல மட்டும் அந்த கம்பியை ஒரு 2 அடி வெளியில் தள்ளி விட்டுருப்பான். அந்த கார்னரில் அந்த கம்பி வெளியில் வரணும், கீழே தரை வரைக்கும் வரணும். கீழே போய் இடத்த போடணும் லாஸ்ட்டாக. இதேமாதிரி ஒவ்வொரு ரூப் போடணும். லாஸ்ட்டாக அந்த கம்பியை கொடுப்போம், கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த கீழே போய் இடத்து கொடுக்கும். அப்போ இது வந்து வெளியே நிப்பாட்டில் இருக்கும், இப்படி தான் நிப்பாட்டு எல்லாமே. ஆமாம், அந்த இந்த சுருள் இருக்குது பார்த்தீங்களா, இழுத்து கட்டுறது இதோட எக்ஸ்ட்ரா இழுத்து வெளில கட்டிடணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஃபாலோ பண்ணுறியா? உங்கள் பேர்? சரி, ரைட். இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரூப்பு கம்பி கட்டினா நீங்கள் அட்சய தேதிக்காக நம்ம பூஜை பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இப்போ ரூப்பு கட்டின பிறகு பண்ண முடியாது. ரூப்பு கட்டி இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் போடணும், போட்டுட்டு பிறகு ஃபைனலாக பண்ணணும். இது தூக்கி வந்து எங்கேயாவது அந்த பூஜை ரூம் அங்கே வச்சுக்கணும். பீம்ல பீம்ல வச்சு வச்சா